ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியாவில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 நாள் வந்து ஊரில் இல்லைன்னா வந்து என்ன வேணாலும் வந்து பண்ணுவேன் மல்லி. உனக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தைரியம் இருந்திருக்கு, எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணியிருக்க, என்ன காரணத்துக்காக இப்படி வந்து பண்ண, ரேணுகா வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தணும்னு சொல்லிட்டு வந்து இந்த முடிவு எடுத்துகிட்டு வந்து பண்ணியா, இல்லை என்ன காரணத்துக்காக நீ வந்து இப்படி வந்து பண்ணியிருக்க. ஒரு 2 நாள் தான் நான் வந்து ஊரில் இல்லை, ஸோ அதுலேயே வந்து நீ வந்து இவ்வளோ பெரிய ஆட்டத்தை வந்து போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து கேள்வி மேலே வந்து கேள்வியை வந்து கேட்டுகிட்டு இருந்திருக்காரு. இல்லைங்க, நான் வந்து ரேணுகா வந்து லெசி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன். மற்றபடி வந்து வேறு எதுவுமே வந்து எனக்கு வந்து தெரியாது. அங்கே வந்து போலீஸ் வந்ததும் எனக்கு வந்து தெரியாது. அவங்க ஏன் வந்து ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா, இல்லை விஜய், இல்லை கண்டிப்பாக வந்து இல்லை, அவள் வந்து என்னை வேணும்னே வந்து பழிவாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கா. அவளை வந்து முதல்ல வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கேடி இல்லை. அவள் வந்து கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து துரத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அவள் சொல்கிறது எல்லாமே வந்து போய் என்னை வந்து பிளான் போட்டு வந்து பண்ண மாதிரி தான் வந்து இருக்குது. இது என்னமோ வந்து என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தணும், நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சந்தேகமாக, இல்லை நான் இந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து இந்த பொறாமை வந்து வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரில. இதில் ஏதோ வந்து உள்குத்து இருக்குது விஜய், நீ வந்து அதை வந்து சரியாக வந்து கேட்டு எனக்கு வந்து சொல்லு. நான் வந்து இருக்கேன் இல்லை அது அப்பாற்பட்டது. எதுக்காக வந்து மல்லி வந்து என்னை வந்து இப்படி வந்து டார்ச்சர் வந்து பண்ணணும். நான் வந்து என்ன தப்பு பண்ணேன். நான் வந்து அங்கேயே வந்து இருந்திருந்தால் கூட வந்து ஏதோ வந்து என் வயிற்று பிழப்புக்காக வந்து நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டுட்டாச்சும் வந்து இருந்திருப்பேன், எங்கேயோ ஒன்று இருந்திருப்பேன். என்னை வந்து தேவையில்லாமல் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து சித்திரவதை வந்து கொடுக்குறீங்க. கண்டிப்பாக வந்து என்னால் வந்து இதை வந்து ஏற்றுக்க முடியாது. இது வந்து அப்பட்டமான ஒரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி சொல்கிறத வந்து பேசவே வந்து விடலை. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்காக வந்து யார் வந்து முட்டி மோதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகர் தான் அங்கே வந்து வராங்க. இல்லை மாப்பிள்ளை, இதெல்லாம் வந்து தற்செயலாக வந்து நடந்தது தான். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்கிறேன். மல்லி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு வந்து வந்தா. ஏற்கனவே வந்து நம்ம வந்து அன்னபூர்ணி அம்மா இருக்கிற வீட்டில் வந்து இருந்தபோதே வந்து அவள் வந்து நடிக்கிறா, அவள் வந்து என்னை மட்டும் வந்து டார்ச்சர் பண்ணுறா அப்படி இப்படின்னலாம் வந்து நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஃபோனில் வந்து பேசுகிறா அப்படின்னலாம் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் யாருமே வந்து அதை வந்து என்னை வந்து ஒரு ஆளான கூட வந்து மதிக்கலை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த சந்தேகம் வந்து இருந்தது. ஏன்னா வந்து நீங்கள் என்ன வேணாலும் வந்து சொல்லிக்கோங்க, மல்லியை வேணால் என்ன வேணாலும் வந்து சொல்லிக்கோங்க. ஆனால் இருந்தாலே வந்து எனக்குள்ளே இருக்கிற டவுட்டை வந்து நான் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து மல்லிகிட்ட வந்து கேட்டேன். மல்லி இப்படி தான் இது ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்து நேராக வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரலில் தான் வந்து ஏதோ வந்து ரெஸ்டாரண்ட் வந்து போகிறதா வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி ரெஸ்டாரண்ட் வந்து போகிறதா சொன்னதுனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த சமயத்தை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாப்பிள்ளை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அங்கே வந்து மல்லி வந்து தன்னிச்சையாக தான் வந்து போனது, தற்செயலாக தான் வந்து போனது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் தான் வந்து 2 போலீஸை வந்து செட்டப் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி வந்து நீங்கள் தினமாக வந்து சுடரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச வச்சு நான் வந்து அதுக்கப்புறம் தான் இது பண்ணேன். அப்படி வந்து இவள் வந்து சுடர் இல்லைன்னா இவள் வந்து எதுக்காக வந்து எழுந்து வந்து போயிருக்கணும். ரெஸ்ட் ரூம் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னவன் போயிட்டு வந்து வர வேண்டியதுன்னா அப்படியே வந்து ஓடி இருக்கான்னா என்ன காரணத்துக்காக இவள் வந்து ஓடினான்றதை வந்து நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களா மாப்பிள்ள? அது மட்டும் வந்து கேட்க மாட்டீங்க. நாங்கள் வந்து எதுக்காக வந்து போலீஸை வச்சு வந்து மிரட்டணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்பீங்களா? அப்போது உங்களுக்கு வந்து அவள் வந்து யார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. நாங்கள் பண்ணது தான் வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து தெரியுதா? ஸோ நாங்கள் வந்து பண்ணது ஓகே, நாங்கள் வந்து தப்பு வந்து கேட்டுடுறோம். இப்போ அவள் வந்து உண்மையான ரேணுகாவாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து தப்பு கேட்டுடுறோம். அதுவே வந்து அவள் வந்து உண்மையான ரேணுகாவாக இல்லாமல் அவள் வந்து சுடராக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இதில் வந்து யாருக்கு வந்து நஷ்டம்? என் மல்லிக்கு தானே வந்து நஷ்டம், என் தங்கச்சிக்கு தானே வந்து நஷ்டம். என் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து பாதியாக வந்து பங்கு போடுறதுக்கு தானே வந்து அவள் வந்து வந்திருக்கா. அவள் வந்து உங்களை வந்து கேட்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மல்லிக்கு வந்து கோபம் வந்து வரும். அதே மாதிரி ஒரு அண்ணனாக இருந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் இருந்தேன், எனக்கு தான் வந்து அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து பேசுகிறாரு. நீங்கள் யாருங்க எங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணுறதுக்கு? கேட்டியாடா டேய் 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 நாயை, உனக்கெல்லாம் அறிவு ஏதாச்சும் இருக்கடா விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மல்லி வந்து பார்க்குறாங்க. என்ன இது திடீர்னு வந்து இப்படி வந்து கேட்டுட்டாரு மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து எனக்குமே வந்து அதே மாதிரி தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. எதனால் வந்து இப்படி வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா,
கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்காவுடைய பாஷை வந்து அப்படியே வந்து அந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. எப்புட்றா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இதே மாரி தான் எங்க ஃபேமிலி விஷயத்தில நீங்க வந்து எதுக்காக வந்து வரீங்க? அப்படிங்கிற மாரி தான் வந்து மல்லிய வந்து இவ்வளோ நாள் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இறுக்கிக்கிட்டே வந்து வந்திருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. அதே மாரி தான் இப்போ வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, மனோகர வந்து கேட்குறாரு. இது வந்து உனக்கே வந்து ஒரு அசிங்கமா இல்லையா? அவர்கிட்ட வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கணுமோ, அங்க போங்க, இங்க போங்க, அப்படி போங்க, இப்படி போங்கன்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து இங்க வந்து விசாரிச்சு சொன்னது எல்லாமே வந்து நம்ம மனோகர் தான். அப்படி எல்லாமே வந்து இருந்துமே வந்து, நீங்க வந்து எங்க குடும்ப விஷயத்தில வந்து எதுக்காக வந்து தலையிடுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்புன்னா, அவர் வந்து உங்க ஃபேமிலி மெம்பர் ஆயிடுவாரு. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இது ஆயிடுச்சுன்னா, அது அவர் வந்து உங்களுக்கு வந்து அன்ஃபேமிலி மெம்பரா வந்து ஆயிடுவார் போல இருக்கு. விஜயோடைய வில்லத்தனமே வந்து விஜய்யே ஒரு வில்லன் மாரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து சுத்தமா வந்து நல்லாவே இல்ல. மல்லி வந்து எதுக்காக வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியல. தூக்கி போட்டு சைலன்ட்டா வந்து வந்துரலாம் போல இருக்கு. அந்த மாரி வந்து விஜய் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டடாம்.